ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த மாதிரிலாம் பல கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தமிழ் வழியில் படித்தவர்கள் அப்படின்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சான்று கேட்பாங்க. அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அதை நேம் சொல்லுவாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். அதாவது எப்படி அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிலர் 2-3 ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வர ஒரு ஸ்கூல், 5th-லேருந்து 9th வர ஒரு ஸ்கூல், 8th வர ஒரு ஸ்கூல், 9th-லேருந்து 12th வர ஒரு ஸ்கூல், அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி படிச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று நீங்கள் வாங்கணும். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ் வழியில் படிந்ததற்கான சான்றை வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதை எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம், அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், அந்த டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். இப்போ டிஎன்இ சேவை அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 லாகின் இருக்கும். ஒன்று சிட்டிசன் லாகின், இன்னொன்று ஃப்ரான்சைஸ் லாகின் இருக்கும். சிட்டிசன் லாகின் பண்ணினாலும் போய்க்கலாம், ஃப்ரான்சைஸ் ஐடி வச்சுருந்தாலும் நீங்கள் போய்க்கலாம். ஓகேயா? ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்னு இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருப்பீங்கள அது இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணி போகிறேன். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கிளிக் பண்ணணும். ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னால் அதை கிளிக் பண்ணணும். ஓகேயா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா அப்ளிகண்ட் நேம், அதாவது யாருக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம் இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய டிசியில் என்ன நேம் இருக்கோ அதை தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சர்டிஃபிகேட் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃபாதர் நேமும் உங்களுடைய ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கணும். மதர் நேமும் உங்களுடைய ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகண்டோடைய நேமை நீங்கள் இங்கிலீஷில் மேலே கொடுத்துருப்பீங்க, அதே இது ரெக்கார்டில் தமிழில் எப்படி இருக்கோ அது கொடுக்கணும். நீங்கள் நார்மலாக உங்களுடைய கீபோர்டில் தமிழை எனபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் அப்படியே தமிழில் டைப் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் ரெண்டுமே நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணணும். ஓகேயா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணணும். அஸ் பர் உங்களுடைய ஸ்கூல் ரெக்கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. ஓகேயா? அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது மொபைல் நம்பர் வச்சுருக்க மாட்டீங்க. சப்போஸ் இப்போ இருக்கிற மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடி இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 5 years 6 years யூஸ் பண்ணுறோம். அந்த ஐடி தெரியலை. இப்போ நான் 90s கிட்ஸில் படித்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஐடி தெரியாது. அதனால நீங்கள் அந்த ஐடியை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஸ்டார் சிம்பிளும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கிறத மட்டும்தான் நீங்கள் கம்பல்சரி இது பண்ணணும். மற்றபடி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம், சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். கீழே பாருங்களேன். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்கூல் டீட்டெயில்ஸ். ஸ்கூல் டீட்டெயில்ஸில் அகடமிக் இயர் ஃப்ரம் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் எந்த இயரில் நீங்கள் படிச்சீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அதாவது நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2010 to 11 கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அகடமிக் இயரில் ஒரு 11 to 12 அப்படின்னு வச்சுக்கிறேன், இல்லை 12 to 13 வச்சுக்கோங்களேன்.
12 to 13 என்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சீங்க அப்படின்னு கேட்கும். இந்த 2 இயரும் அதாவது வந்து ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருப்பீங்க, ஒவ்வொருத்தர் வந்து 11th 12th இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 11th to 12th அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். அதாவது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரை அந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதுக்கான இயரை மட்டும் நீங்க போடுங்க, அந்த கிளாஸை மட்டும் போடுங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தூத்துக்குடி செலக்ட் பண்ணுறேன். ஸோ தூத்துக்குடியில் வந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வரும். தூத்துக்குடி செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தூத்துக்குடியில் வந்து என்ன ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கோயில்பட்டி போட்டுக்கிறேன். ஓகேயா. டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். கவர்மெண்ட்டா இல்லை ஃபுல்லி எய்டடா இல்லை பார்ஷ்லி எய்டடா அப்படின்னு இருக்கும். அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பாதி கவர்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபுல்லி எய்டட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து சம் ஸ்கூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய ஸ்கூல் நேம் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக கொடுக்கணும். இது இங்கே பாருங்களேன், உங்களுக்கு PUPS அப்படின்னு சொல்லிட்டேவும் எத்தனை ஸ்கூல் இருக்குன்னு. அதனால வந்து நீங்கள் எந்த ஸ்கூலோ கவர்மெண்ட் ஸ்கூல் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை நீங்கள் தெளிவாக செலக்ட் பண்ணுங்கள். ஓகேயா. நான் முனிசிபல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசி அதாவது டிரான்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கணும். பிடிஎஃபாக ஜேபக் ஃபைலாக அப்படின்னு எடுத்து வச்சுருந்தீங்க. மேக்ஸிமம் 1 MBக்குள்ளே எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வச்சுருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேமெண்ட் ரிசிப்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேயா. ஸோ நீங்கள் பே பண்ணிடுவீங்க. 60 rupees மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்டை வந்து நீங்கள் டவுன்லோட் உங்களுடைய ரிசிப்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரசீது எண், விண்ணப்பதாரர் பெயர், துறையின் பெயர் இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் இந்த பிடிஎஃப் வந்து நெட்டில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இதில் வந்து குறிப்பு எண் அப்படின்னு இருக்கா, இந்த குறிப்பு எண் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த எண்ணை வச்சு தான் வந்து நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டிஎன்இ சேவையில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கும்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து இருங்க, டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த செக் ஸ்டேட்டஸில் வந்து அப்ளிகேஷன் நம்பரை போட்டு பிட்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். அப்ளிகேஷன் பெண்டிங்கா இல்லை அப்ளிகேஷன் வந்து கிடச்சிருச்சுன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கான நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியான மெத்தடு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு, டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் முடிஞ்சளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.